தமிழ்நாட்டில் புதிதாக 140 மின்சார பேருந்துகளின் சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தனி பெரும் கட்சியாக அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விளக்கம். நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் வென்று தனி பெருங்கட்சியாக ஆட்சி அமைக்கும். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதில். இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்று தொடக்கம். மாநில கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை உற்சாகமாக வரவேற்பு. முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தல். அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம். பாமக தலைவராக அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளதாக தகவல். 68 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் நிரம்பிய மேட்டூர் அணை. அணைக்கு வரும் 58,000 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றம். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தல். நெல்லையப்பர் கோவிலில் ஆனி தேரோட்டம் கோலாகல தொடக்கம். சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடிப்பட்டம் ஏற்றம். புதுச்சேரி பாஜக தலைவராக முன்னாள் நியமன எம்எல்ஏ ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு. இன்று மாலை ஜான்குமார் அமைச்சராக பதவியேற்பார் என்றும் தகவல். மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக இந்தி கட்டாயம் என்ற அரசாணை ரத்து. கடும் எதிர்ப்புக்கு பணிந்து மாநில அரசு நடவடிக்கை. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வெற்றி பேரணியாக மாற்றம். மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. வட்டம் மாவட்டம் போன்ற நிர்வாக எல்லைகளை டிசம்பருக்கு பிறகு மாற்றக்கூடாது. ஏப்ரல் மாதம் முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்குவதால் ஒன்றிய அரசு நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.